நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விஆர் யூடியூப் சேனல். வெல்கம் டு அவர் சேனல். ஸ்டாண்ட் இல்லாத காரணத்தினால நம்ம கையவே ஸ்டாண்டாக வச்சு வீடியோ எடுக்க போகிறோம். நம்ம இப்போ மாங்காய் பிக்க வந்திருக்கோம். எங்கே மாங்காய் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு மாங்காய் தான் பிக்க போகிறோம். நமக்கான ஒரு மாங்காய் அங்கே இருக்குது, அதை தான் இப்போ பிக்க போகிறோம். ஒரு ஏரியா பிச்சிடலாம் போல். ஜெயிச்சிட்டோம் மாறா. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா நம்ம காட்டுக்கு போகிறோம். சுக்கி குட்டி போட்டிருக்கா, என்னென்ன குட்டி போட்டிருக்கா என்னென்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ப்போம். சுக்கிங்கிறது யாருன்னு தெரிலல்ல. சுக்கிங்கிறது ஒரு நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு கதை இருக்குது. அவள் எப்படி வந்தா, எப்படி இங்கே இருந்தா, எப்படி இப்போ வளர்ந்து அவள் குட்டி போட்டு இப்போ தாயாகிட்டா. நான் உங்களுக்கு சுக்கியை காமிக்கிறேன், உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஓ, இங்கே படுத்துருக்காள்ல, இவ தான் சுக்கி. இன்னும் குட்டிலாம் கண் திறக்கல, உள்ளே இருக்காங்க. உடனே தாய் ஓடியான்ட்டாயா, நம்ம தூக்கிட்டு ஓடிடுவோன்ட்டு. சுக்கி, சுக்கி இங்கே பாரு, குட்டிங்கெலாம் ஒழுங்காக பார்த்துக்கு. உடம்பு வேறு சரியில்லை, உடம்பையும் பார்த்துக்கு. சாப்பாடெலாம் எடுத்து வந்து கொடுத்தா சாப்பிடு. அவாய்ட் பண்ணுற சாப்பாட்டை. அங்கேயும் சுற்றிட்டு இருக்காத. குட்டிங்க கூடயே எப்போயுமே. என்ன மாமா போயிட்டு அப்புறமேட்டு வரேன். பொம்பளை நாயோ ஆம்பளை நாயோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக எடுத்து வளங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பாசம் காட்டும் நம்மக்கிட்ட. நான் என்றைக்குமே நம்மளுக்கு மோசம் பண்ணாது. இன்னொரு குட்டி கொஞ்சம் அங்கே இருக்கான்னு சொன்னால அவனையே காமிக்கிறேன். புது என்ட்ரிங்க காட்டுக்கு. அவன் ஆள் கொஞ்சம் என்னையே மிரட்டுறான், கத்துறான். இன்றைக்கி பிஸ்கெட்டை போட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ண பார்ப்போம். அப்படி இப்படி இப்போ நடிப்பை காமிக்கிறான் பாருங்க. என்ன இங்கோட தம்பி இங்கே பாரு, இங்கே பாரு, அதில் கை வச்சுனா நீ அவ்வளோதான். இங்கே வா அப்படியே நடிக்காத, அப்படியே குலைக்கிறேன் நீ. பார்த்தீங்களா, பிஸ்கெட்டு போட்டோன்னே எப்படி கரெக்ட் ஆகிட்டான். இல்லைங்க, அதே கை கொடு. இந்த கை கொடுத்தா தான் தருவேன். இங்கே இந்த கை கொடா. கண்டுக்க மாட்டேங்கிறானே பிஸ்கெட்டு போடவும். சரி சாப்பிடு. தடவை உனக்கு பிஸ்கெட் கொடுத்து கரெக்ட் பண்ணுறேன். போ உனக்கு இருக்குடி. நடிக்கிறான் பாருங்க, அப்படியே நடிக்கிறான். இந்த பை எதுக்குண்ணா, இதில் நான் சில பல ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன். அங்கே திருண்ண மாங்காவும் இதில் தான் இருக்குது. மாங்காவும் உப்பும் மிளகாத்தூளும் நம்ம போட்டு சாப்பிட போகிறோம். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை சாப்பிட்றேன். இது என்னென்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரில. தெரியுதா? இப்போதைக்கு ஒன்று சாப்பிடுவோம், மீதி 2 இருக்குது. நல்லா இருக்கு. இன்னொன்றும் சாப்பிடணும் போல் இருக்குது. அதில் வீட்டில் போய் சாப்பிடுவோம். காசு போட்டு வாங்குகிற மாங்காய் விட இந்த மாதிரி திருட்டு மாங்காய் அருமையாக இருக்கும். கத்தியில் சொனப்பும் இல்லை. எங்கள் அம்மா வேறு கொட்டாயை சாத்திட்டு போயிட்டாங்க. அதனால் கையிலேயே முடிஞ்சளவு நம்ம உடைச்சிருவோம். கொஞ்சம் பழமாக தான் இருக்குது. காயின்னு நினச்சேன். ஐயோ, ஒன்றும் படல. இதோ இந்த 2 பொட்டலத்தில் தான் உப்பு இருக்குது, மிளகாத்தூள் இருக்குது. உப்பையும் மிளகாத்தூளையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் ஒரே இதில். திறந்து போயிடாத, வீட்டுக்கெலாம் போய் எடுத்து வர முடியாது. தோஸ் உப்பு மிளகாத்தூள் தெரியுதா இல்லையான்னு தெரில. அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுப்போம். தூவிட்டு நல்லாயிருக்கும். திருட்டு மாங்காய் எப்போ நல்லா இல்லாமல் இருந்ததா சரித்திரத்திலே இல்லை. பார்த்தீங்களா, அப்படியே சுற்றியும் காடு, காற்றடிக்குது. எந்த மனுஷங்களும் இல்லை, நீங்களும் நான் மட்டும்தான். திருட்டு மாங்காய், உப்பு மிளகாத்தூள்,
நம்ம புதிய நண்பர் குட்டி குஞ்சான் நல்ல காம்போவில். எனக்கும் ஆசை தான் இந்த மாதிரி காடு காடாக போயிட்டு அப்படி காடு காடாக மீன்ஸ் அப்படி சொந்த ஊர்லேயே இருந்துட்டு அப்படி இயற்கையை பற்றி வீடியோ போட்டுட்டு அப்படியே இதுலேயே ஜாலியாக இருந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படியே யூடியூப்லேருந்து ஏதாவது ஒரு நம்மளும் சம்பாரிச்சுன்னா இதெல்லாம் பண்ணலாம். எங்கே நமக்கு எங்கே நம்ம வாழ்க்கை சென்னையிலே போயிடும் போல். அப்படியே காலையில் எழுந்தோடனே காட்டுக்கு வரோமா, வேலையை பார்க்குறோமா, திரும்ப வீட்டுக்கு போகிறோமா, நல்லா சாப்பிட்டு மறுபடியும் காட்டுக்கு வரோமா, மாடுங்கள்லாம் மேய்ச்சல் விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிறோமா, ஒரு தூக்கத்தை ஒன்று போடுறோமா மதியத்துக்கு, மறுபடியும் காட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் மாடுங்கள்லாம் கொஞ்சம் மேய்ச்சல் விட்டு அப்புறம் மாடுக்கு பால் கறந்துட்டு அப்படியே தட்டையெல்லாம் அறுத்து போட்டு மாட்டுக்கு தீவனிலாம் போட்டு பாலை ஊற்றிட்டு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு அருமையான ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே நண்பர்களோடு அப்படியே அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் சுற்றிட்டு பேசிட்டு இந்த மாதிரி வாழ்க்கைலாம் யாருக்கா கிடச்சதுன்னா என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கலாம் யோசிக்காதீங்க. அந்த மாதிரி வாழ்க்கைலாம் பல இதுக்கு சொர்க்கம். அது மாங்காய் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, நல்லா காற்றடிக்குது. அப்படியே மட்டை இங்கே அப்படியே மல்லாக்கப்படுத்தோம்னா நல்லா தூங்கலாம். அப்படியே மல்லாக்கப்படுத்தினா கிணத்துல துபீர்னு உழுவலாம். அப்படியே இந்த 2 நாள் லீவ் இருக்குல்ல அப்படியே டக்குன்னு போயிடும். என்னடா அதுக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திரும்பி மீண்டும் கம்பெனி போகணும், வேலைக்கு போகணும். என்னடா வாழ்க்கை இது? சரி ஓகே, எல்லாம் வாழ்க்கைனா கஷ்டங்கள்லாம் இருக்க தானே செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் அதை ஒன்று பண்ணி ஆகணும். சரி, நம்ம அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்த ஒரு நல்ல வீடியோலாம் போடணும்னு எனக்கு ஆசைலாம் வராதா? உங்களுக்கு பண்ணுங்க. போயிட்டு வரேன்.